இப்படி வா. இன்னைக்கு வந்து அகில இந்திய அமைப்பு பொதுச்செயலாளருடைய BL சந்தோஷ் தலைமையில் மீட்டிங் நடந்திருக்கு. என்ன மாதிரி ஆலோசனை வழங்கியிருக்காங்க? 2026 தேர்தல் மையப்படுத்தி என்ன மாதிரி ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறது? 2026 தேர்தலும் இந்த ஆலோசனைகள் இருந்தது, அவ்வளவுதான். அது தவிர எத்தனையோ ஆலோசனைகள், ஒரு தலைவர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும், எப்படி கட்சிக்கு அர்ப்பணிப்போடு பணியாற்ற வேண்டும், மக்களை எப்படி அணுக வேண்டும், பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த இடத்திலே எப்படி கொண்டு வர வேண்டும், பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும், எப்படி படித்ததை பிரதிபலிக்க வேண்டும், எப்படி தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய வளர்ச்சியிலும் அக்கறை செலுத்த வேண்டும், தேசிய சிந்தனை எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும், நம் மாநிலத்தை எப்படி உயர்த்த வேண்டும், எப்படி ஒவ்வொரு மொழியின் பற்று இருப்பது போல தாய்மொழியை எப்படி வளர்க்க வேண்டும், இப்படி பல கருத்துக்களை இன்றைக்கு காலையிலிருந்து இன்றைக்கு மாலை வரை சொல்லி இருக்கிறார்கள். ஒவ்வொரு பிரிவாக பிரித்து முதலில் ஒவ்வொரு அமர்வாக 4 அமர்வுகள் இருந்தன. அந்த 4 அமர்வுகளில் 4 கட்டமாக பிரித்து தலைவர்கள் பங்கேற்றார்கள். அதில் குறிப்பாக மாண்புமிகு மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்களும், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள், முன்னாள் மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், அகில பாரத மகளிர் அணி தலைவி திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள், அண்ணன் எச் ராஜா அவர்கள், திரு அரவிந்த் மேனன் அவர்கள், திரு சுதாகர் ரெட்டி அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் ஒவ்வொரு அமர்விலும் அவருடைய கருத்துக்களை பகிர்ந்தார்கள். அந்த கருத்துக்களை எல்லோருமே கேட்டு இன்றைக்கு காலையிலிருந்து இன்றைக்கு இரவு வரை எங்களுடைய உள்ளமெல்லாம் நிறைந்து பல கருத்துக்களை நாங்கள் மனசிலே பதிவு செய்து வைத்திருக்கிறோம். இது எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கத்தையும் எழுச்சியையும் கொடுத்தது. இது நிச்சயமாக கட்சிக்கும் எங்கள் மூலம் கீழே இருக்கிற நிர்வாகிகளுக்கும் அந்த செயல்பாடுகள் மூலம் இதை கொண்டு செல்வோம் என்பது உறுதி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.